ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது சிபி பிளஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு வயர்லெஸ் 4G ரவுட்டர் வந்திருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரவுட்டர் எல்லாருமே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் பெருசாக வீடியோ போடலை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அன்பாக்சிங், எப்படி இருக்குன்னு அந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். அதே சமயத்தில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படியே சிம்பிளாக காமிச்சிடுறேன். அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சிம்பிளாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு இதை பற்றி தான் ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ தான் என் கைக்கு வந்திருக்குது. இதை நான் செக் பண்ணி நல்லா இருக்குதா இல்லாட்டி ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ண பிறகு தான் வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். அதனால் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் இது. இந்த டிவைஸ், அதாவது சிபி பிளஸ் பிராண்ட்லேருந்து ஒரு டிவைஸ் இருக்குப்பா அப்படிங்கிறது சின்னதாக காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் எங்கே பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அன்பாக்சிங் தான், எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க லோகோவை அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா வயர்லெஸ் 4G ரவுட்டர் அவங்களுடைய மாடல் நம்பர், அதாவது இந்த டிவைஸோட மாடல் நம்பர் என்னங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. CB-XR-DN211I-S அப்படிங்கிற மாடல் நம்பர். கீழே இந்த டிவைஸோடைய ஃபியூச்சரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் 4G இன்டர்நெட் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து டியூல் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது 𝗬𝗏 மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வயர்லெஸ் 300 Mbps வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. அதாவது அப் டு 300 Mbps வரைக்கும் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது வைஃபை ரவுட்டர் மோட்லையும் இது இருக்குது அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. அடுத்தது செக்யூர் வயர்லெஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது இதுதான். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா சிபி பிளஸ் வயர்லெஸ் 4G ரவுட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே அதோட மாடல் நம்பர். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா அதே தான், எல்லா பக்கமும் அதே தான். இந்த பக்கம் பார்த்தோம்னா இதில் மாடல் என்னங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இதோட சீரியல் நம்பர் இதெல்லாமே போட்டிருக்காங்க. இது IME நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி இது MRP ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 5700 ரூபாய் அப்படிங்கிறத MRP ப்ரைஸ் இதுதான். இது வந்து கிட்டத்தட்ட எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நவம்பர் 21 ரிலீஸ் ஆயிருக்குது. பட் நம்ம கைக்கு இப்போ தான் கிடச்சிது. நம்ம தான் இதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம இதை சின்னதாக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் பார்த்தோம்னா ஜஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவங்க டிவைஸ். இதுதான் அந்த டிவைஸ். இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் அந்த பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதாவது அடுத்தது சொல்கிறேன், இது வர வச்சிடலாம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு அடாப்டர் 12 வோல்ட் 1 ஆம்பியர் அடாப்டர் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பேட்ச் கேபிள், இதில் 1 மீட்டர் பேட்ச் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் பார்த்தோம்னா ஒரு யூசர் கைடு இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுலையும் கிடையாது. ஜஸ்ட்டு பாக்ஸ் எம்டி. இதை வர வச்சிடலாம். நம்ம பார்த்த மற்ற பிராண்டில் உள்ள பில் குவாலிட்டியை விட இந்த பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. ரொம்ப இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்த உடனே பிடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதில் பார்த்த உடனே ஃப்ரண்ட்டில் அழகாக சிபிஎஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே 4G LTE ரவுட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்த பில் குவாலிட்டி பார்த்தீங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் எந்த ஒரு பிசுறு தட்டாமல் அழகாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. பேக் சைடில் பார்த்தோம்னா எங்களோட மாடல் நம்பர் இருக்குது. அதாவது SSID உடைய நேம் இருக்குது. அடுத்தோடைய SSID பாஸ்வேர்டு, அதாவது வைஃபையோட பாஸ்வேர்டு இருக்குது. டிஃபால்ட் IP அட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி சீரியல் நம்பர் இருக்குது. அதே மாதிரி வேறு எதுவும் இதில் கிடையாது. அடுத்தது IME நம்பரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே பவர் போர்ட் இருக்குது, இங்கே ரீசெட் பட்டன் இருக்குது, அடுத்து வேப் சுவிட்ச் இருக்குது, அடுத்தது ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னா இங்கே நம்ம சிம் கார்டு போகிற போர்ட் இருக்குது. இந்த சிம் கார்டில் ஸ்லாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபுல் சிம் போட்டாகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு கட் சிம்லாம் போட முடியாது, ஃபுல் சிம் இதில் போடணும். நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்துட்டு இதோட பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா அழகாக இது பில்ட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் அடியில் பார்த்தோம்னா இது ஒரு ஏர் போகிறதுக்கான ஒரு ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஹீட் ஆகும்போது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதோட பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் அதோடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பவர் இருக்குது, அடுத்து வேப் சுவிட்சுக்கான கனெக்ஷன் இருக்குது, அடுத்தது அந்த வைஃபை காமிக்குது, அடுத்து லேண்ட் போர்ட்டுக்கான அந்த இண்டிகேஷன் இருக்குது, அடுத்து டவருக்கான இண்டிகேஷன் இருக்குது. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் இதை கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே இதோட பேக் சைடில் ஓப்பன் பண்ணலாம். சிம்மு கூடுமான வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், ஆன் பண்ணி போடக்கூடாது. ஜஸ்ட்டு இப்போ இந்த ஃபுல் சிம் நான் என்டர் பண்ணி கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதற்கான பவரையும் பேக் சைடில் கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இங்கே ஆன் ஆகிடுச்சு. இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம
ஃபோனில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுடைய வைஃபை ஆன் பண்ணுங்க. வைஃபை ஆன் பண்ணும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட் இங்கே C+7DED அப்படிங்கிற ஒரு வைஃபை கிடைக்கும். இந்த வைஃபை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணும்போது இதோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிவைஸோட பேக் சைடில் பார்த்தோம்னா இதோட மாடல் நம்பர் தான் பாஸ்வேர்டு. இது கொடுத்துட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த வைஃபையும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இதை ஒரு ஸ்பீட் டெஸ்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பீட் செக் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ரன் ஸ்பீட் டெஸ்டர் 8 Mbps 7 Mbps இது வந்துட்டு டவுன்லோட் Mbps. இது அடுத்து அப்லோட் Mbps. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 9.38 டவுன்லோட் Mbps-உம் 6.06 அப்லோட் Mbps-உம் இருக்குது. ஓகே, இது அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இன்னும் அடுத்த ஸ்பீட் டெஸ்ட்டில் போட்டு பார்க்கலாம். இதில் ஸ்பீட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கோ கொடுக்கலாம். கோ கொடுக்கும்போது இதோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகே, 10 11 12 ஆவரேஜாக தான் 10 வந்துருச்சு. 13 14 இருக்க அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, அதிகபட்சம் 15.8, அதாவது டவுன்லோட் Mbps மட்டும் 15.8 இருக்குது. ஓகே, இந்த 2 ஸ்பீட் டெஸ்ட் நம்ம பண்ணியாச்சு. 2 ஸ்பீட் டெஸ்ட்லுமே ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஓகே, இது நார்மல் தான், பரவாயில்ல. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நார்மலானது. நேற்று நான் செக் பண்ணும்போது 20 Mbps மேலே இருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. பட் இருப்பினும் பரவாயில்ல. ஏன்னா நேற்று 25 Mbps வரைக்குமே அவ்வளோ ஸ்பீடாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நம்ம இந்த டிவைஸை அன்பாக்சிங் பண்ணி இதோட ஸ்பீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம். ஓரளவுக்கு இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நான் செக் பண்ணது தான். பட் நேற்று செக் பண்ணும்போதுலாம் 25 Mbps ஸ்பீட்லாம் வந்தது. ஏன்னா மொபைல்லையும் செக் பண்ணேன், அதே சமயத்தில் டெஸ்க்டாப்பையும் செக் பண்ணேன். ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பீட் இருந்த மாதிரி தெரிஞ்சு. பார்க்க உடனே அப்பா ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் இப்போ செக் பண்ணும்போது 15 Mbps தான் கிடைக்குது. ஓகே, நார்மல் தான், செக் பண்ணலாம். இது ஏன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ண தான் வந்துட்டு இதோட ஸ்பீட் எப்படி இருக்குது, இதோடைய பர்ஃபார்ம் எப்படி இருக்குது, லைஃப் வருமா அப்படின்லாம் செக் பண்ண முடியும். சரி, ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு கூடி சீக்கிரம் இதோட அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது டிவைஸை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.